இப்போ இல்லை மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்லை விஜய் மில்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறார் அப்படின்னாலும் கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு 3 படம் மாத்திரம் நீங்கள் நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும். முதல் படம் இந்த எண்ணமா கண்ணு உங்கள் ஃபேமஸான வசனம், ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்துலேயே நடிங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று. அப்புறம் ஹிந்தியில் சல்மான் கானுக்கு வில்லனா நடிக்கீங்களா? அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்கு, அது நடிக்கீங்களா? இந்த 3க்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா? பாருங்க, எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனியில் ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும். இல்லை தனஜயன் சார், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால் ஊடகமாக சொல்ல நீங்கள் ஏதாச்சும் கிசு மாதிரி எழுதிக்கலாம் ஒழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறது இல்லை. இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார்? ஆமாம், கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன், அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும். நானா முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல முடியும். இல்லை, அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்க இப்போ தேவையில்லாம நம்ம மேலே கேஸ் போட்டுருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். விஜய் எதுங்க, அதுதான் அக்ரிமெண்ட்டு. இல்ல அவங்க சைடுல இருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட். எதுங்க இல்ல, அதை அவங்க தான் சொல்லணும். அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இல்ல, அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆமா, அப்படியே நடிச்சாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்போ இல்லை மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்லை விஜய் மில்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறார் அப்படின்னாலும் கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.